இருந்தது. ஏன்னா அது யாரையுமே வெறுக்கிறது இல்ல. அதுதான் மிச்சம் எல்லாத்த காட்டிலும் இதுல பாதிங்கிறா, இன்னொன்னு அப்படிங்கிற கடவுளுங்கிற தனியா நிறுத்தி வச்சுக்கிற. கீதையில பகவான் தனியா நிக்கல, அர்ஜுனனோட தான் இருக்காரு. அர்ஜுனனும் தனியா நிறுத்திக்கல, குந்தியும் தனியா நிறுத்திக்கல. பகவான் தன்னோட எல்லாத்தையும் சேர்த்து பகவான் அதுக்காக தனியா ஒரு அவசரத்துல வச்சுள்ள. பகவானும் தானும் தனியா போய் உக்காந்துக்கல, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற பகவான். இது வைஷ்ணவ தர்மம். அதனாலதான் எல்லாத காரணம் வசத்தின்னு சொன்னாக்கா வைஷ்ணவ தர்மத்தை சொல்றது. வைஷ்ணவம்னா விஷ்ணுவ தெரிஞ்சின்றவன். இந்த வைஷ்ணவ தர்மத்தை உலகத்துல முதல்ல பரப்புறதுக்கு 12 ஆழ்வார்கள் வந்தார். அதுல ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு அனுபவங்கள். கோதைக்கும் ஒரு அனுபவம். ஆடி மாசம்னு சொன்னோம்னா கோதைக்கு ஆடிப்பூரம், அதுதான் ஆண்டாளுக்கு ரொம்ப வசதியானது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறதுல எத்தனையோ ஆழ்வார்களை அவளுக்கு மேல இருந்த எல்லாரும் திருத்தி பணி கொண்டு ஆழ்வார்களா பண்ணினது அப்படிங்கறதும் நம்ம சம்பிரதாயத்துல உண்டு. அந்த மாதிரி பேயாழ்வார் அப்படிங்கிறவர் இந்த திருமிசைங்கிற ஊர்ல பிறந்த திருமிசை ஆழ்வார் அப்படிங்கிறவருக்கு எதை பார்த்தாலும் அவருக்கு தப்பு தப்பாவே சரியா தெரியறது இல்ல. சரி, அவரை திருத்தி பணி கொள்ளணுமே, என்ன பண்றது? ஏன்னா அவர் பூரா என்ன பண்றதுன்னா சைவம்னு போயின்னு இருக்கு. இப்ப சாதாரண பார்த்தா மனுஷர்களுக்கு இந்த நர்ஸ்ல ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, அதை பார்த்தா ஒரு கிரேஸ் வரும். கிறிஸ்துவா எல்லாத்தையும் எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த மொல்ல பேசுவா, அடிக்கோ நான் உங்களுக்காக இப்படி பேசுறத பார்த்த உடனே ஒரு கிரேஸ். அவ ரொம்ப நல்லவாளாக்கும் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள போனா தான் தெரியும் இப்பேற்பட்டதான அந்த அழகான பாம்பு உள்ளுக்குள்ள எத்தனை விஷம் இருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவர் சைவத்திலேயே மூழ்கி இருக்காரு. இவர் பாக்குறது ஏதான்னு சொல்லி இவரை திருத்தலாமா? ஏன்னா எனக்குமே சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விடுறதுக்கு யாருக்குமே தோணாது. அது எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லி புரிய அவளும் அந்த அனுபவம் வரணும் அப்படிங்கறதுதான். தேயாழ்வார் அந்த திருமேசையாழ்வார பாக்குறார். ஏதோ லிங்கத்தை வச்சு பூஜை பண்றது ஏதோ பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சத்தியம் என்னன்னு தெரியாது. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு பௌத்த மதத்துக்கு போறது, அங்கேயும் ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் ஜெயின மதத்துக்கு போறது, ஒண்ணுமே தெரியல. இப்படி மாறிண்டே இருக்கிற புத்தி ஒரு நிலையில இல்ல. சரி, இவரை திருத்தி பணி கொள்ளணும்னு பெரியாழ்வார் பேயாழ்வார் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவர் வர வழியில அவர் எப்பவும் புஷ்ப கைங்கரியம் அதெல்லாம் பண்ணி தோட்டம் எல்லாம் அமைச்சு அப்படி எல்லாம் பண்றவர். ஒரு நாள் சரி அந்த வழியாதான் திருமேசியாழ்வாரும் வர வழி அது. சரி, பகவானுடைய சங்கல்பத்தினால என்ன பண்றது பெரியாழ்வார்னா, அந்த தன் தோட்டத்துல இருக்கிற செடி எல்லாத்தையும் புடுங்கி வேர் மேல தெரிகிற மாதிரி நட்டு வச்சுடுறது. சரி, அதோட விட்டாரா அப்படின்னாக்கா அப்புறமா அருந்து போன தாம்பு கயிறுனா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தாம்பு கயிறை அருந்து போயிடுது. அது அங்கங்க ஒரு முடிச்சா போட்டு வச்சுன்னா அது ஒரு கயிறா பண்ணிக்கிறது. அப்புறம் ஓட்ட குடம், ஒரு குடம் ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னத்துக்கு லாய்க்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ஓட்ட குடத்தை இவர் வச்சுக்கிறார். அவர் வர சமயத்துல என்ன பண்றதுன்னா, இந்த அருந்து போன தாம்பு கயிறாலையும் இந்த ஓட்டையான தோண்டியினாலையும் ஜலம் கணத்துல இருந்து ஜலம் எடுத்து இந்த செடியெல்லாம் வேறு மேல தெரிகிற மாதிரியும் கீழே இலகள் எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு ஜலம் மொண்டு கொட்டிகிட்டே இருக்கு. அதுல எங்க ஜலம் வருது? ஜலம் வராது. ஏன்னா யாரு பண்றது, அவளுக்கு ஏதோ சூச்சகமா தெரிவிக்கணும் இல்லையா? அவளுக்கு சரியான வழியை காட்டணுமே, அதுக்காக. திருவைசி ஆழ்வார் வர இங்கேருந்து இவரை பார்த்துட்டு சிரிக்கிறார். ஒரு எதிரியா பேயாழ்வார் பண்றத பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பா வந்துடுறது. சிரிக்கிறார். அப்பவும் கண்டுக்கல. இவர் பாட்டுக்கு இவருக்கு வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. நின்னு நன்னா அவர்கிட்ட பேசிட்டு இன்னும் நன்னா சிரிக்கிறார். இங்க வாரும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே, இப்போ ஏதாவது மூளை உள்ளவா செய்யற காரியம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா?
உங்களுக்கு என்ன ஆச்சு? செடியெல்லாம் பிடுங்கி வேற எல்லாம் மேல தெரியற மாதிரி வச்சிருக்கு. அருந்து போன சாம்பு கயிறு, ஓட்ட குடம், இத கொண்டு நீங்க இந்த செடிக்கெல்லாம் ஜலம் விட்டுட்டு இந்த செடியெல்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்து பூச்செல்லாம் பண்ணிடும் அப்படின்னு ஒரு மனோபாவத்துல பண்ணிட்டு இருக்கேளே, நீ நிஜமாவே ஒரு புத்தி உள்ளவனா, ஒரு பைத்தியக்காரனா, என்னத்துக்கு இப்படி பண்றேள் அப்படின்னு உடனே அந்த கேட்டதுக்கு அப்புறம் தான், ஏன்னா கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்தாதான் நல்லா இருக்கும், நம்மளா போய் சொன்னோம்னா நல்லா இருக்காது. பக்திக்கு அது ஒண்ணு உண்டு, கேட்டா பகவான் கொடுத்துடுவான், கேட்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்ப. ராதே கிருஷ்ணா. அப்போ பெரியாழ்வார் வியாக்கியானம் கொடுக்குற, பொம்மை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது, அதுக்காகத்தான் இந்த காரியமே பண்ணினேன். ஓட்ட குடத்தால நீங்க ஜலம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வேற்று மதத்தெல்லாம் வச்சுண்டு அது மூலமா நீங்க உங்களுடைய, அவர் திருமழிசை ஆழ்வார் யோகத்துல ரொம்ப பெரியவர், யோகத்திலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த யோகம் எதையும் கொண்டு வந்து மோட்சத்தெல்லாம் கொடுக்காது அப்படிங்கறத தெரிவிக்கணும், வேற்று மதத்துல எதுவும் இல்லைங்கிறது தெரிவிக்கணும் அப்படிங்கறதுதான் பெரியாழ்வாரோடது. நீங்க யோகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த யோகத்து மூலமா உங்களுக்கு என்ன கிடைச்சுடுத்துன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க, அதுதான் அந்த ஓட்டை தோண்டி அதுல ஜலம் மொள்ளவும் முடியாது, அது மொண்டாலும் அது அடிவழியா போயிடும். அதனால யோகம் எங்கேயான கொண்டு போய் யாருக்கான கொண்டு போய் சேர்க்குமானா சேர்க்காது, அதுதான் அந்த குடம். அதே போல அந்த தாம்பு கயிறு அப்படின்னு நம்ம முடி போட்டு வச்சிருக்கோமே, நீங்க வேற்று மதத்துல எல்லாம் போய் தேடி 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 எங்கேயும் எதுவும் கிடையாது, அதால எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இந்த பிரம்மம்ங்கிறது கீழே வேறு மாதிரி நமக்குள்ள இருக்கணும், அதை புடுங்கி மேல வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்க இந்த பிரம்மத்தை எங்க மேல வச்சுக்கிட்டு மேலே தேடுறீங்களே, அது எப்படி கிடைக்கும்? காஞ்சு போய் இந்த மாதிரி செடி காஞ்சு போற மாதிரி உங்களுக்கு பிரம்மம் எங்க இருந்து கிடைக்கும்? அது உள்ளே இருக்கிற வஸ்துவை நீங்க வெளியில எல்லாம் தேடினா, அதுக்காகத்தான் செடியெல்லாம் மேல் நோக்கி நட்டு வச்சு வேற மேல தெரிகிற மாதிரி வச்சு. பிரம்மம்ங்கிறது வெளியில தேட வேண்டிய வஸ்து கிடையாது, அந்த பிரம்மத்தை தேடினா தான் மோட்சம்ங்கிறது கிடைக்கும். அதனால இது யோக சாஸ்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. யோகம் கூட ஒரு சமயத்துல சரிக்குத்தான் விடும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், தபஸ் பண்ற விஸ்வாமித்திரர் மேனகிட்ட மாட்டேன்ற அப்படின்னு. ஆனா பகவான் அந்த மேனக மாதிரி நினைச்சு பிடிச்சுட்டா பகவான் ஒரு காலமும் கைவிட மாட்டான், இதெல்லாம் சத்தியம். இப்படி நம்ம ஆழ்வார்கள் திருத்தி பணிகொள்றதுக்கு கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகள், அவளை எப்படியும் திருத்தியே ஆகணும் அப்படிங்கிறது அந்த பெரியவாளுக்கு தான் அந்த மாதிரி மனசு வரும். அவளுக்கு போச்சு போ அப்படின்னு இருக்க மாட்டேன். ஏன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது ஒருத்தர் விட்டுருவாளா அப்படின்னா விடமாட்டான். அவளுக்கு அந்த ஜாதி மத பேதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பணக்காரானும் கிடையாது, ஏழைன்னு கிடையாது, அழகு இருக்கு அழகு இல்லை, இவளுக்கு புத்தி இருக்கு புத்தி இல்லை. புத்தி இல்லாத கோபிகள் தான் பகவான பகு சீக்கிரமா பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது, அடைய முடிஞ்சது, பேச முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது, தொட்டு பார்க்க முடிஞ்சது, கிள்ளி விட முடிஞ்சது, தோல்ல சுத்த முடிஞ்சதுன்னா இத்தனையும் கோபிகளுக்கு தான் கிடைக்கிறது, எங்கேயோ இருக்கிற ராணிக்கெல்லாம் கிடைக்கல. அதனால பகவான் அதுக்கும் வசப்பட மாட்டான். அது அப்படி இந்த பேயாழ்வார் திருமழிசை பிரான், அதுக்கப்புறம் தான் அவர் திருமழிசை பிரான்னு வர. இது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா நிறைய சொல்றதுக்கு இருக்கு. திருமழிசை பிரான் அப்புறம் பகவானை விட்டு எங்கேயுமே போகல, புஷ்கலாவர்த்தம்னு மழை கொண்டு வர நிறைய பண்றது அவர். அப்படி நம்ம ஆழ்வார்கள் வைபவம், வைஷ்ணவ சம்பிரதாயம், வைஷ்ணவ தர்சனம் அப்படின்னு சொன்னோமான இதுல உள்ளே இருக்கிற பகவான்னு சொல்லப்படுற ஆத்மாவுக்கு என்ன வேணும்? நாக்குக்கு கொடுத்துடுறோம், கண்ணு தூங்கணும்னு நினைக்க தூங்கிடுறோம், இன்னும் இத்தியாதிகள் எல்லாத்தையும் பண்றோம். காலுக்கு நன்னா தேகத்துக்கான போஷணங்கள் இதெல்லாம். தேக போஷணத்தினாலேயோ உதர போஷணத்தினாலேயோ பகவான் அடைஞ்சிட முடியுமா?
நாங்கதான் நிறைய ஸ்லோகம் படிக்கிறோமே, தினம் நித்திய கர்மாக்கள் செய்யறோமே, சனிக்கிழமையான பூஜை பண்றோமே, ஞாயிற்றுக்கிழமையான பண்றோமே, புரட்டாசி மாசம் வந்தா பகவான நாங்க வாரம் கொண்டாடுறோமே. ஏன் மிச்ச நாளிலும் பகவான் இல்லையா? பகவான் இல்லாத நாள் எது? பகவான் இல்லாத இடம் எது? எல்லார் உள்ளுக்குள்ளேயும் பகவான் நிறைஞ்சிருக்கான். அப்படி எல்லார் உள்ளுக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுதான் பகவத்பக்தி செய்யறதுக்கான வழியை தவிர, சடங்கு சம்பிரதாயத்தினால எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்படின்னா எத்தனையோ பேர் சடங்கு சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்காளே. காத்தால இருந்து அக்னி மூட்டிண்டு பண்றது, விரதம் இருக்கிறது, குளிக்கிறது இத்தியாதிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா 12 மணி வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவள. அதுக்கப்புறம் தான் ஆகாரம் எடுத்துக்கிறது. இப்படி ஒரு நியமங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. ஆனா இது நியமம் வச்சுட்டு இருக்கிறவா எனக்கான பகவத் தர்சனம் கிடைச்சாச்சானா இன்னி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அவ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது, தீர்மானம் அது. ஆனா பகவான் அடையிறது பக்தி ஒண்ணுதான் வழி. அந்த பக்தி பண்ணணும்னா நாம ஜபம், சத்சங்கம், பஜனை, கதா சிரவணம் அப்படின்னு தான் சொல்றாளே தவிர வேற நீங்க எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுங்கோ, மணியா அது பண்ணுங்கோ, புரட்டாசி மாசத்துல கொண்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள். அப்ப பகவான் இல்லையா? மிச்ச நாள்லாம் இல்லையா? எங்க போயிடுறான்? மார்கழி மாசத்துலதான் இருக்கான், இல்ல கார்த்தி மாசத்துலதான் இருக்கான், ஏதானு ஒண்ணு இருக்கான்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இந்த அறிவு நீவா வச்சுட்டு ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் பண்றதுனாலே பகவான் இதேதான் திருமழிசை பிரான் செய்யற. அதனாலதான் பேயாழ்வார் என்ன பண்றாரு, அவரை திருப்தி பண்ணி கொள்றது அப்படின்னு பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே நாமஜபம் பண்ணணும். அந்த நாமஜபத்து மூலத்தான் எல்லாத்தையும் அடைய முடியும். இது சத்தியம். பகவான் எத்தனையோ அற்புதங்களை நடத்தினான், நடத்தின்னு இருக்கான், நடத்தவும் போறான்.